அந்த மாநாடு நடத்தப்பட்டதின் நோக்கம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்கு தான் அப்படிப்பட்ட மாநாடுகளும் இப்படிப்பட்ட நடைபயணங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 10ஆம் தேதி கூட இங்க ஒரு நடைபயணம் நடக்க இருக்கிறது. அப்ப எதுக்கு? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. அவங்க நல்லா படிப்பு வேணும்னா இடஒதுக்கீடு வேணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். 100 பேர் இருந்தால் 100 பேருக்கும் இடஒதுக்கீடு, 500 பேர் இருந்தால் 500 பேருக்கும் இடஒதுக்கீடு. இதுதான் சம பங்கீடு. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் படிப்பு, வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லையா? சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலத்திலயும் இப்ப நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா முழுக்க சாதி வாரி கணக்கெடுப்பை பீகார்ல நடத்திட்டாங்க, கர்நாடகால நடத்திட்டாங்க, நடத்த இடஒதுக்கீடும் கொடுத்துட்டாங்க. பசங்களுக்கு புது வேலை, அவங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டிலும் அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைப்பயணங்களும் மாநாடுகளும் இத்தனை போராட்டங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் கிடைச்சா நம் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை தரம் மேம்படும். இப்ப பசுமை தாயகம் சார்பாகவும் அப்போ ஒரு நிறைய போராட்டம், விளை நிலங்களை எடுத்துக்கிட்டா அதை எதிர்த்து போராட்டம், கூட்டு போடும் போராட்டம்லாம் எங்க நெய்வேலி பக்கத்துல நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு? நாளைக்கு விவசாயம் செய்வதற்கு நிலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம பசங்க எதை சாப்பிடுவாங்க? நாளைக்கு இந்த அரிசியும் பருப்பும் எங்கேருந்து வாங்கிட்டு வருவோம்? தாய்லாந்துல இருந்தும் அமெரிக்கால இருந்தா வாங்கிட்டு வர போறோம். நம்ம ஊர்ல இருக்கிற அரிசி வேணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த நடைபயணங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் அதுல கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை ஒற்றுமையாக தெரிவிக்க வேண்டும். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம பிள்ளைகளுடைய வேலைக்காகவும் அவங்க வருங்காலத்திற்காகவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த இயக்க பணிகள்ல நீங்க எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும்.